சூரியநாதம் 90 கூறுவது. சிவவாக்கியர் அக்ஷரப்பெருமை இன்று எந்த தமிழர்க்கு இப்படி எழுதியும் புரியாமல் போனது. இங்கு சிவவாக்கியர் 299 குறிப்பு கூறுவது, அக்கரந்த அக்கரத்தில் உள்கரந்த அக்கரம் சக்கரத்து சிவ்வை உருண்டு சம்புளத்தி திருந்தவும் எள்கரைந்த எண்ணெய் போல் எவ்வழுத்தும் எம்பிரான் உள்கரந்து நின்ற நேர்மை யாவர்காண வல்லரோ. இப்போது புரியும் அச்சரம் எழுத்து என்றால் என்ன என்பது. அடுத்தது 300 கூறுவது, ஆகமத்தின் உள்பொருள் அண்ட மூலம் ஆதனால் நாகபோகம் இன்றியே தரித்த தற்பரமும் நீ ஏகபாதம் வைத்தனை உணர்த்தும் அஞ்செழுத்துள்ளே ஏகபோகம் ஆகியே இருந்ததே சிவாயமே. ஏகபோகம் ஒரு தத்துவ செயல், போகம் நாதம், அது குண்டலினி யோக தத்துவத்தை கூறுவது. இங்கு எழுத்தை வைத்து 301 மூலவாசல் மீதுளே ஓர் முச்சரம் ஆகியே 4 வாசல் எண்பிரல் நடு உதித்த மந்திரம் கோலம் ஒன்றும் அஞ்சுமாவும் இங்கலைந்து நின்ற நீ வேறு கண்டிலேன் விளைந்ததே சிவாயமே. கண்டிலேன் யாரு? நீங்களோ உங்கள் நாடோ ஒன்றும் கிடையாது. சிவவாக்கியர் உடல். என் விரல் நடு உதித்த மந்திரம், அன்று அளவு கிடையாது, விரலை வைத்து கூறுவது. என் விரல் எங்கே வர வேண்டும்? இதை புரிய வேண்டும். அதற்கு எழுத்து தத்துவம் சூரியநாதம் கேட்க வேண்டும். சூரியநாதம் எழுத்து கூறுவது, தத்துவம் வித்தை கூறுவது. இன்றைய வாழ்வு சுகம் கிடைக்காது. இன்றைய படிப்பில் அந்த எழுத்து வருகிறது, உள்செயல் எதுவென்று தெரியாது. இப்படி வருவதில் 302 கூறுவது, சுக்குலத்தடியுள்ளே சுழித்ததோர் எழுத்துள்ளே அக்கரத்தடியுள்ளே அமர்ந்த ஆதி சோதி நீ உக்கரத்தடியுள்ளே உணர்ந்த அஞ்செழுத்துள்ளே அக்கரம் அதாகியே அமர்ந்ததே சிவாயமே. சமஸ்கிருதம் இப்படி இதற்கு பதில் கூறுமா? சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் யாரும் 18 சித்தர்கள் தத்துவம் எடுத்து கூற மாட்டார்கள். காரணம், அவர்களை அங்கு தீண்டுகிறது. யார் தீண்டுகிறார்? பட்டினத்தார் கூறுகிறார். அவர் கூறுவது சத்தியம். இங்கு சுக்குலத்தடியுள்ளே சுழித்ததோர் எழுத்துள்ளே. சுக்குலத்தடி என்றால் என்ன? ஆண்குறி. சுழித்ததோர் எழுத்துள்ளே, எந்த எழுத்து என்று இன்று தெரியுமா? இதை கேட்பவர்க்கோ இன்று தமிழ்நாட்டில் தெரியுமா? கோடிகள் வாரிக்கொடு இப்படி ஒரு எழுத்தை கூற அவருக்கு அது எந்த எழுத்து என்று கூற தெரியாது. அக்கரத்தடியுள்ளே அக்ஷரத்தடியது அமர்ந்த ஆதி ஜோதி நீ. எந்த ஜோதி? நீ விளக்க வச்சு கொளுத்தினா போதுமா? கல்கோவில்களில் உன் வீட்டுகளில் எங்கும் நீ விளக்கை கொளுத்தினால் போதுமா? இங்கு காண்பது உடலுக்குள். எதை கூறுகிறது? உக்கரத்தடியுள்ளே உணர்ந்த அஞ்செழுத்துள்ளே. உக்கரத்தடியது அஞ்செழுத்தது நம சிவாய. அந்த எழுத்து எப்படி அஞ்செழுத்து ஆவது? மற்ற எழுத்துக்கள் அனைத்தையும் அது உருக்க வேண்டும். இந்த சுக்லத்தடிக்குள்ளே அக்கரத்தடிக்குள்ளே உக்கரத்தடிக்குள்ளே அக்கரம் அதாகிய. இதை தெரிந்தால் நல்ல இனிமையாக இருக்கும் அதன் பொருள். அடுத்தது குண்டலத்தின் உள்ளே அருத்தகத்து நாயகன் கண்டவந்த மண்டலம் கருத்தழித்த கூத்தனை விண்டலர்ந்த சந்திரன் விளங்குகின்ற மெய்ப்பொருள் கண்டுகொண்ட மண்டலம் சிவாயம் அல்லது இல்லையே. உடனே நீ சிவனை கும்பிட்டா போதுமா? உன்னில் அந்த சிவன் எங்கே இருக்கு தெரியாது உனக்கு. உழுகிறான் என்று நானும் உழுகிறேன் என்ற சொல், அது எப்படி உழ வேண்டும் என்று தெரியாது.
அதுதான் பக்தி என்பது. குடும்ப வாழ்க்கைக்கு பக்தி முடியாது, முடியளவிற்கு அச்செயல் செய்ய முடியாது. இங்கு குண்டலத்து உளேயுளே, குண்டலம் கர்ணன் கதையில் வரும் குண்டலம், இங்கு உடலிலோ காது, செவி உளே, உளே உளே. இப்படி அறுத்தகத்து, அகம் என்றால் என்ன? உள், எங்க உங்க ரூமும் உள்ள கிடையாது, உடலுக்குள்ளே, அவர் உடலுக்குள்ளே நடப்பது. நாயகன் அது யாரு? ஒரு பொண்ணை கட்டிட்டு வான், பொண்ணு யான் நாயகன் சொன்னா போதாது, ஒரு படத்தில் சொன்னா போதாது, செயலில் சொல்வதில்லை. இங்கு உடலில் அந்த பொருள் ஏது? கண்டவந்த மண்டலம் கருத்தளித்த கூத்தனை. கூத்தன் யாரு? இறைவன், இறைச்சி ஏற்றுவன். அது யாரு? விண்டலர்ந்த சந்திரன், விளங்குகின்ற மெய்ப்பொருள். நீ சந்திரனை கும்பிட்டு என்ன பலன்? அதை நினைத்து என்ன பலன்? இன்று சிலர் அந்த சந்திரன் நாளை வைத்து செயல்படுகிறார்கள். அது சிவனுக்கு கொண்டையில் நிற்பது, அதை நீங்கள் கும்பிடுகிறீர்கள். ஆனால் இச்செயலில் அங்கு வருவது எது? இச்செயலு அங்கே வந்தது. இங்கு காண்பது கல் சிலை உண்டாக்கி அதன் நினைவு இவர்கள் செல்லும் போது அந்நிலையில் தெரிவது அவர்கள் ஞான கண்ணில் தெரிவதற்கு. உன் உடலில் சந்திரன் எது என்று தெரியுமா? இதுவரை கூறியது சூரியநாதம். உன் கண்ணை கூறுவது இடது கண், காமம். 305 சுற்றும் ஐந்தும் கூடம் என்று சொல்லிறந்த தோர்வெளி, சத்தியும் சிவனுமாக நின்ற தன்மை ஓர்க்கிலேர். சத்தியாவதும் உடல், தயங்கும் ஜீவனும் உட்சிவம், பித்தர்கால் அறிந்திலேர் பிரான் இருந்த கோலமே. இது கூறுவது என்ன? சுற்றும் ஐந்தும் கூடம் என்று சொல்லிறந்த தோர்வெளி. சுற்றும் ஐந்து என்றால் என்ன? பஞ்சபூதம், வெளி பஞ்சபூதம். கூடம் ஒன்று, அதன் செயல் ஒன்று. சொல்லிறந்த அது உடலுக்குள் அகபூதம். சொல்லிறந்த பேச்சு, பேச்சுக்கு எது? இந்திரியம். உன் உடலில் ஒவ்வொரு எழுத்து கூறும் உடல் ஒலி நரம்பு நாடி செயலில் நடப்பது, அது செத்து போச்சு. தோர்வெளி சூரிய சக்தி, சக்தியும் சிவனுமாக நின்றதன்மை ஓர்க்கிலே. சிவன் என்றால் என்ன? 36 தத்துவத்தில் மறு ஜீவன் புலர்த்துவது. அது உன் உடலில் காமத்தில் நடக்கும் சுக்லத்தில் மறு உயிர் பிறப்பது, அதுதான் ஜீவன் சிவனாவது. அங்கு அது அங்கே ஆகும்போது இது இங்கே அந்த தத்துவத்தில் 36 தத்துவத்தில் முடிந்து வருவது. அதுதான் இங்கு சக்தியாவதும் உம்முடல், வேற எந்த உடலும் இல்லை, உம்முடல். அந்த உடலை கூறுவது தும். அது அர்த்தம் என்ன? தா து உ அக்னி, மா இம் உணர்வு. உன் வாய்க்குள் துப்பல்பதை அங்கு தீர்ந்து, இந்த சூடு அங்கே ஏறி போவது, அந்த ஒரு எழுத்தில் வருவது. தும்முடல் அந்த செயலுக்கு. தயங்கும் ஜீவன் நுட்சிவம், ஜீவ சரீரத்தின் உள்சிவம். ஜீவனுக்கு உள்சீவன் கொடுப்பது சுக்லம். நீயும் உன் மனைவி திருமணமானவர்கள் உடலில் அவர்கள் நடத்தும் செயலில் சுக்லமாவது மறு உடல். உன் குல பாரம்பரியம், மக்கள் உருவாவது கர்ப்பபாத்திரத்தில் இருந்து, அதுதான் உள்சிவம், அதுக்கு சுக்லம். அதை குறித்து இங்கு உடலுக்குள் கூறுவது. அந்நிலையில் வரும்போது பித்தர்கால். பித்தர் என்றால் என்ன? பட்டினத்து சித்தர் சரித்திரம் படித்ததில் தெரியும். பித்தர் இவர் உள்நிலை கொண்டு சாம்பலில் உருண்டதை கண்டு அன்று அன்னம் கொடுப்பவர்கள் எப்போதாவது ஒரு பிடி அன்னம் சாப்பிடுவார், அதை நிறுத்தியது. அறிந்திலர், அவர்களுக்கு தெரியாது என்ன செய்கிறோம் என்று. அது அருள் உடல் செயல். அறிந்திலர் பிரான் இருந்த கோலமே. பிரான் யாரு?
பிராணனுக்கு காரணம் பிராணன், தசவாயுக்கள் செயல் முடிவு பிரான், அதிலிருந்து நேடும் நேட்டங்கள். இப்படி இங்கு கூறியது 299 முதல் 304 வரை கூறியது. இது கூற காரணம், இச்செயல்கள் நீங்கள் கேட்க வேண்டும். இடைக்கிடைக்கு அர்த்தம் இல்லாமல் இடைக்கிடைக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் கூறி வரும்போது உங்கள் மனதில் புரியும். 18 சித்தர்கள் புஸ்தகம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த பாடல்கள் புரியும். நீங்கள் படித்தது நான் கூறுவதில் கொஞ்சம் உள்ளுக்குள் ஏறுவதில் உங்கள் மனநிலை அது பக்தி, தெய்வம், நீங்கள் கும்பிடுவது அனைத்துமே சித்தர்கள் உடலில் இருந்து உதித்தது அவதாரமாய் என்பது புரிய உடலை வைத்து இங்கு கூறுவது. உடலை இங்கு வைத்து கூறி சொல்வது உங்களால் முடியாது. ஆனால் அந்நிலை வந்தவர்களை கூறுவது. இதை மறுத்து கூற காரணம், இனி சமஸ்கிருதத்தை நான் வைத்து கூற விரும்புகிறேன். காரணம், இன்று எங்கு பார்த்தன சமஸ்கிருதம் முந்தியது என்று சொல்கிறார்கள். அது எப்படி? திருமூலர் அவர்கள், பதஞ்சலியோ அவர்கள் இது என்று சொல்லுகிறார்கள். பதஞ்சலி ராமேஸ்வரம் கோவில், எப்படி சமஸ்கிருதம்? திருப்பி கேட்டால் அப்படி இப்படி. ஆனால் அவர்கள் எழுத்து எதுவுமே வெளிச்செயல். ஆனால் அதனால் தமிழர்கள் முட்டாள்கள். அதை நம்பி 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 முட்டாள்களின் முட்டாள்கள் தமிழ் மதத்தார். இப்படி கூற கவலை உண்டு. ஆனால் இப்படி கூறாமல் இருந்தால் ஒருவன் நம்ப மாட்டான். தைரியம் உண்டு. அப்படி என்றால் என்னை அழைத்தால் பொது மேடையில் நான் தயார். எழுத்தை ஊனி கூறுவது அதுதான். இங்கு தமிழ் எழுத்தில் தெய்வம் உருவானது என்பது இவர்கள் உடலிலிருந்து இப்படி கூறுவதிலிருந்து வேறொரு மொழியிலும் கூறாது. சமஸ்கிருதத்தில் இப்படி கூறாது. கேடுகட்ட செயல்கள் கூறும் மதத்தார் உள்ளத்தில் இப்படி கூறாது. காரணம், அவர்கள் படிப்பது பிறரை கொல்லவும் மதமாற்றம். அப்படி பக்தி கதை கிடையாது. பக்தி என்றால் அந்நிய நிழலை தீண்டாமல் கூறுவது பக்தி. அதில் தெய்வம் எல்லாருக்கும் சமத்துவம், சக்தி. பக்தியாய் தனித்து இயங்கவில்லை, அது அவர்கள் உடலில். அப்படி கூறுவதில் இப்படி புரிந்தால் உங்களுக்கு புரியும் நான் கூறுவதன் பொருள்.